முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒன்று நடத்தியிருக்காங்க. அதுல மக்களுக்கான வாக்குறுதி, மகளிருக்கான சிறப்பு வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சில விடயங்களை விஜய் அவர்கள் இன்னைக்கு மேடையில் அறிவிச்சிருக்காரு. இந்த வாக்குறுதிகளை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? உங்களுடைய முதற்கட்ட கருத்து. விஜய் அவர்களுடைய வாக்குறுதிகள் எதுவுமே புதுசா ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஐடியா மாதிரி தெரியல. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஐடியாஸ இவர் கொஞ்சம் ரீபேக்கேஜிங் பண்ணி இவங்க அதை அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். இந்த 2500 ரூபாய் அப்படிங்கிறது ஏற்கனவே தமிழ்நாடு அரசால் 1000 ரூபாய் மாதம் 1,31,00,000 பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாயாக கொடுக்கப்பட்டு வருகிறது. அதை இவர் ஏற்கனவே 2000 தேர்தலுக்கு பிறகு உயர்த்தி வழங்கப்படும் திமுக சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக 2000 சொல்லியிருக்காரு. இவர் ஒரு போட்டிக்காக அதை 2500 சொல்லியிருக்கிறதா தான் நான் பாக்குறேன். அது ஒரு விஷயம். இன்னொன்னு ஃப்ரீ பஸ் டிராவல் ஃபார் விமனும் கூட டவுன் பஸ்ல இருக்கிறத இவர் எல்லா பஸ்ஸுக்கும் அப்படின்னு அதை எக்ஸ்டெண்ட் பண்றாரு. அதன் பிறகு தாலிக்கு தங்க திட்டத்தை திமுக அரசு நிறுத்தி அதை புதுமை திட்டமா மாத்தினாங்க. அதை மீண்டும் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இது போன்ற எல்லாமே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை ரீபிராண்ட் பண்ணி ரீஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி ஒரு பேக்கேஜிங்கா தான் பண்ணி இருக்கிறாங்களே தவிர புது ஸ்கீம்ஸா ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஐடியாவா ஒரு புது கட்சிக்கு பெண்களுடைய பாதுகாப்பு, பெண்களுடைய உரிமைகளை நாங்கள் நிலைநாட்டுவோம்னு சொன்ன ஒரு கட்சிக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை ரீபிராண்ட் பண்றது சரியான ஒரு விஷயமா நான் பார்க்கல. இன்னொன்னு ஒரு பிக் பேங் அனௌன்ஸ்மெண்ட்ஸா இதுல எதுவுமே கிடையாது. ஏன்னா விமன் சேஃப்டியை பத்தி பேசுறாரு. திரும்பி வழக்கமா ஏற்கனவே இன்னைக்கு கூட எம்டிசி பஸ்ஸஸ்ல அந்த எமர்ஜென்சி அலாம் பட்டன் இருக்கதான் இருக்கு. அதெல்லாம் என்னமோ புதுசா கொடுக்குற மாதிரி அவர் பேசுறாரு. அதே மாதிரி சானிட்டரி நாப்கின்ஸ் ஃபார் கேர்ள் சில்ட்ரன்லாம் அது எல்லா ஸ்கூல்ஸ்லயும் இப்ப நிறைய ஸ்கூல்ஸ்ல இப்ப இருக்கதான் இருக்குது. இது எல்லாமே ஒரு புரட்சிகர திட்டமா எனக்கு தெரியல. அவர் இன்னொரு விஷயம் இதுல பாத்தீங்கன்னா இந்த உரிமை தொகை போன்ற விஷயங்களை எதிர்த்துதான் தாவேக்கா தன்னுடைய அரசியலை செய்யும் அப்படின்னு எல்லாம் நினைச்சுட்டு இருந்த அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் சொல்லி இருப்பது ஒரு பெரிய அவங்களுடைய ஃபேன்ஸ்க்கே ஒரு ஷாக்கா தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் வேண்டாம் வேண்டாம் உரிமை தொகை வேண்டாம் அப்படிங்கிற ஸ்லோகன்ஸ் எல்லாம் மக்கள் கிட்ட கொண்டு போனாங்க. அது மட்டுமல்லாமல் அந்த கட்சியினுடைய கொள்கை சிறப்பு செயலாளர் திரு அருண்ராஜ் அவர்கள் விஜயை வைத்துக் கொண்டு ஒரு மேடையில சொன்னாரு, நல்லாட்சிக்காக நல்ல ஆட்சிக்காக ஊழல் இல்லாத ஆட்சிக்காக நீங்க 1000 ரூபாயை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. 1000 ரூபாயே சாக்ரிஃபைஸ் பண்ணிடுங்க, அது வராதுன்னு சொன்னவங்க இன்னைக்கு 2500 ரூபாய் கொண்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்கன்னா அப்ப இவங்களும் காம்படிட்டிவ் பாப்புலிசத்துல இறங்கிட்டதா தான் நான் பாக்குறேன். ஏன்னா விஜய் அவர்கள் அடிப்படை அரசியல் மாற்றம் அப்படின்னு கொண்டு அந்த வாக்கியத்தை அவருடைய முதல் ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாரு. இது ஒரு அடிப்படை அரசியல் மாற்றமா நான் பார்க்கல. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆட்சிகளை என்னென்ன விஷயங்களை சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அதே விஷயத்த நீங்க ரீபிராண்ட் பண்ணி ரீபேக்கேஜ் பண்ணி கொண்டு வர்றதுல ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. இதுக்கு ஒரு டீமே வேண்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு இவ்வளவு பெரிய டீம் போட்டு நீங்க இதெல்லாம் இதை மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாய் கொடுப்போம், 2500 பண்ணிடுங்க. பஸ் ஃப்ரீ, இப்போ டவுன் பஸ் மட்டும்தான் இருக்கு, எல்லாத்துக்கும் பண்ணிடுங்க. இப்படிதான் இந்த ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களே தவிர ஒரு வெல் தாட் அவுட் ஐடியாவா ஒரு இவங்க உள்ளுக்குள்ள போய் மக்களுக்கு யார் யாருக்கு தேவை, டார்கெட்டடா அது வேணுமா இல்ல எல்லாருக்கும் இல்லாமா, எந்த ஒரு அடிப்படை புரிதலும் இல்லாம ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு அவங்க பண்ணிருக்கிறதா பாக்குறேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதாவது மக்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் இலவசங்கள்லாம் தேவையில்லைன்னு பேசியதை எல்லாத்தையும் அப்படியே மாத்துற மாதிரி இருக்கு. இப்ப இது விஜயோட சப்போர்ட்டர்ஸ் இதை எப்படி கொண்டு போறாங்கன்னு தெரியல. யாராவது ஒருத்தராவது கேள்வி கேட்கிறாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கணும். நீங்க தானே சொன்னீங்க, உங்களுடைய தலைவர்களும் உங்களுடைய சப்போர்ட்டர்ஸும் தானே சொன்னாங்க இந்த மாதிரி வேண்டாம் வேண்டாம் இலவசம் வேண்டாம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம விஜய்க்கு நிறைய பேர் ஓட்டு போடுறேன்னு நான் சொல்லவங்க கிட்ட நாங்க பேசும்போது, பத்திரிகையாளரா நான் பேசும்பொழுது ஆட்டோ டிரைவர்ஸா இருக்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனா இருக்கலாம், அவங்க எல்லாம் என்ன சொன்னதுன்னா, சார் விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி இலவசங்கள்லாம் வேண்டாம்,
அப்ப இலவசங்கள்லாம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை மக்கள் கிட்ட கொண்டு போன விஜய் அவர்களே அதே போன்று அவர் இலவசம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம இருந்திருக்கலாம். ஆனா இதெல்லாம் இலவசங்கள் தானே உங்களுடைய ஆதரவாளர்கள் சொல்றாங்க. அப்ப நீங்க இதை எப்படி பண்ண முடியும் அப்படிங்கறது அடிப்படையில அப்புறமா நான் என்ன பாக்குறேன்னா, ஒரு ஒரு சேஞ்ச் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவரு, நான் எல்லாத்தையும் மாத்த போறேன்னு சொல்றவரு திரும்ப திரும்ப ஏற்கனவே இந்த 2 திராவிட கட்சிகள் சொன்னதையே தான் அவர் திரும்பி செய்யற மாதிரி எனக்கு தெரியுது. அவங்க 2000னா இவர் 1500 ரூபாய் ஏற்றி 2500 தான். அதுல வேற என்ன மாற்றம் இருக்குது அந்த ஸ்கீம்லன்னு எனக்கு புரியல. சார் இல்ல இப்ப நிறைய திட்டங்கள் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னாலுமே சில திட்டங்கள் இப்ப அன்னபூர்ணி சூப்பர் 6 அப்படின்ற ஒரு பெயரின் கீழே ஆண்டுதோறும் 6 கேஸ் சிலிண்டர்கள் வந்து மானியமா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு இல்ல சார், அதெல்லாம் கொஞ்சம் புதுமையா இருக்க மாதிரி இருக்கு. இல்ல அந்த ஸ்கீம் வந்து ஏற்கனவே டிஎம்கே கொடுக்கறேன்னு கடந்த முறை ப்ராமிஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத ஒரு ஸ்கீம். கடந்த முறை 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்ட 502 வாக்குறுதிகளில் 6 சிலிண்டர் மானியம் இல்லாமல் வழங்கப்படும் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் சொன்னாங்க. அதுவே அவங்களால வந்து நிறைவேற்ற முடியல. 6 சிலிண்டர் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய ஸ்கீமா எனக்கு தெரியல. ஏன்னா அது வந்து இன்னும் வந்து கவர்மெண்ட்டை வந்து கவர்மெண்டோட ஃபினான்சஸை வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணும். அதுல நீங்க வந்து ஒரு ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஐடியா அதுல என்ன பண்ணிருக்கோம்னா, தாவேகா மாதிரி ஒரு புது கட்சி வந்து யார் யாருக்கு தேவைப்படுகிறதோ விளிம்பு நிலை மக்களுக்கு வருமானம் அதாவது அந்த பாவர்ட்டி லைன், பிலோ த பாவர்ட்டி லைன் எல்லாருக்கும், எனக்கும் உங்களுக்கும் அந்த சிலிண்டர்ஸ் இலவசமா வேணுமான்னு கேட்டீங்கன்னா, நான் எனக்கு ஆசை இருந்தா நான் அந்த சிலிண்டர் இலவசமா வேண்டாம்னு நான் சொல்றேன். ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு புதிய கட்சி வரும்பொழுது அவங்க வந்து இது போன்ற எல்லாருமே அவங்களும் ஒரு பாப்புலிஸ்ட் மெஷர்ஸ் பண்ணாங்கன்னா அப்ப அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். இவங்க இதே இந்த 6 எல்பிஜி சிலிண்டர்ஸை வந்து தேவைப்படுபவர்கள், அதாவது யாரால வந்து 6 சிலிண்டரை வருஷத்துக்கு அந்த காசு கொடுத்து வாங்க முடியாதோ அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா அந்த ஸ்கீமை நீங்க ரொம்ப பாராட்டலாம். பட் எல்லாருக்கும் நாங்க கொடுப்பேன்னும் போது அப்ப இது என்னன்னா இதுவும் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்குள்ளதான் வருது. அப்ப திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் இல்லை. இடைநிற்றலை நிறுத்துறதுக்காக பெற்றோர்கள் பாதுகாவலர்களுக்கு ஆண்டுதோறும் 15,000 உதவித்தொகை அளிக்கப்படும் சொல்றாரு. இது பாசிபிளா சார்? இது பாசிபிளா இல்லையாங்கிறத விட இடைநிற்றல் தமிழ்நாட்டுல எவ்வளவு கம்மியா இருக்குதுங்கிற அந்த டேட்டாவை முதல்ல தாவேகாவில் இருப்பவர்கள் பார்த்திருக்க வேண்டும். ஓகே. இடைநிற்றல் மிக மிக குறைவாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. உங்களுக்கு கிட்டத்தட்ட 8ஆம் கிளாஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து டிராப் அவுட்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப லேட்டஸ்ட் ஃபிகர்ஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. இருக்கிற ஃபிகர்ஸ்ல வந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் உங்களுக்கு டிராப் அவுட்ஸே கிடையாது. கிட்டத்தட்ட 10-12ஆம் கிளாஸ் வரைக்கும் உங்களுக்கு டிராப் அவுட்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மி. அப்ப யார் யாரு டிராப் அவுட் ஆவாங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இதை கொடுக்கணும். எந்தெந்த கம்யூனிட்டிஸ்ல இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மலைவாழ் மக்கள் இருந்தாங்கன்னா அந்த கம்யூனிட்டியில வந்து பெருமளவுக்கு டிராப் அவுட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதை வந்து நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா பண்ணணும். இது வந்து எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. ஒரு 30 லட்சம் பேர் படிக்கிறாங்கன்னா 30 லட்சம் பேருக்கும் இதை கொடுக்க முடியாது. இதுதான் லேக் ஆஃப் ஐடியாஸ் அப்படிங்கிறது. அவங்க அதை வந்து தெளிவா சொல்லியிருக்கணும் யாருக்கு கொடுப்போம், இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது. இந்த வாக்குறுதிகளை வந்து இப்போ இது மட்டும் இல்ல அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த வாக்குறுதிகளை மக்கள் கிட்ட எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா நிறைய கேள்விகள் எழும். இதை வந்து எப்படி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க, இது காசு எங்கிருந்து வரும்னும் போது விஜய் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. 30% சிஎம் சார் கமிஷனா எடுக்கிறாரு. அந்த கமிஷன்ல இருந்து நாங்க வந்து இது பண்ணிட்டோம். பட் 30%ங்கிறது எவ்வளவு? அந்த 30% தான் இவங்க 30% இவங்க கமிஷன் எடுக்கிறாங்கிறது நீங்க எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? இதனுடைய பினான்சியல் வயபிலிட்டி என்னன்னு நீங்க மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது வந்து இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாரும் இலவசங்கள் கொடுக்குற மாதிரி விஜயும் இலவசங்கள் கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும்பொழுது அப்போ உங்களுக்கு வந்து போட்டி வந்து யாரு ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்களோ, ஏன்னா கடந்த கால வரலாறு எடுத்து பார்க்கும்பொழுது பீகார் போன்ற மாநிலங்களை பார்க்கும்போது யார் கொடுத்துருக்குறாங்களோ, யாரு கொடுத்துட்டு அதை என்ஹான்ஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப விஜய் அவர்கள் வந்து இதுல கூட கொஞ்சம் இன்னும் ஆழமா சிந்திச்சு நான் மற்ற இந்த 2 கட்சிகளை விட நான் எப்படி வித்தியாசம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு வந்து வேற விதமான விஷயங்களை அவர் செய்திருக்க வேண்டுமே தவிர மீண்டும் இதே போன்ற இலவசம் வேண்டாம் 1000 ரூபாயை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க, நீங்க வந்து அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு வேணாம்,
ஈஸி கவர்னன்ஸ் கொடுக்குறோம், நாங்க வந்து குட் கவர்னன்ஸ் கொடுக்குறோம், அதனால அந்த 1000 ரூபாயை நீங்க வேண்டாம்னு சொல்லிடுங்கன்னு சொன்ன ஒரு கட்சியில இருப்பவர்கள் நாங்க 2500 ரூபா கொடுக்குறோம்னா அது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. அப்ப நீங்க பேசுறதையே வந்து நீங்க வந்து செயல்படுத்த மாட்டேன்றீங்க. யூ டோன்ட் பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் அப்படிங்கிறது தான் நான் இதுல இருந்து புரிஞ்சுக்கிறேன். ஓகே சார், தெளிவான